மகனுக்கு சொல்லலாம், மகனே நான் இப்போ உனே தான் பலியிட போவேப்பா, எனக்கு நீயா கடவுளான்னு வந்தா எனக்கு கடவுள் தான் சகையப்பா. ஆனால் ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை வெட்டி சாகடிச்சுவேன், ஆனால் என் ஆண்டவன் செத்து போக சாம்பல் திரும்பணும் எனக்கு கிடைக்கும். இவன் மகனை பார்த்து சொல்லலாம், பயப்படாத, கையையும் காலை கட்டிட்டு பட்டையை தோங்குறான். 10ஆம் வசனம், பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டு அவன் இதோ அடி என்றான். 12ஆம் வசனம், அப்பொழுது அவர் பிள்ளையான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாது, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பார்க்காமல் எனக்காக ஒப்பு கொடுத்த பாரு. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்க. உங்க வாழ்க்கையில சோதனை ஒன்று வரும் பொழுது அந்த சோதனையில் கடவுளை நேசிக்கன்னு காட்ட வேண்டும்.